Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலத்தில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கௌரவ விரிவுரையாளர்களுடன் நமது செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் அரசு கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை வலியுறுத்தி, குறிப்பாக 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 10 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் போராட்டம் காரணமாக அவர்கள் மட்டுமின்றி அவர்களை நம்பியுள்ள மாணவ மாணவிகளின் கல்வியும் பாதிக்கப்படுவதாகவும் தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளது. எனவே அவர்களின் போராட்டம் குறித்து விளக்குவதற்காக சேலம் அரசு கலைக்கல்லூரியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முனைவர் டாக்டர் அம்பிகா இணைந்துள்ளார். அவரை கேட்கலாம். மேடம், எந்த மாதிரி எதுக்காண்டி போராடுறீங்க? உங்களுடைய போராட்டம் இன்றைக்கி எத்தனை நாளாக தொடருது? அனைவருக்கும் வணக்கம். இன்னையோட நாங்கள் 11 நாள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதனால மாணவர்களினுடைய கல்வி முழுவதுமாக பாதிக்கப்படுது. ஏன்னா அதிகமான கௌரவ விரிவுரையாளர்கள் இந்த கல்லூரியில் பணியாற்றிட்டு வரோம். நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, சம வேலைக்கு சம ஊதியம் தான் கேட்குறோம். எல்லா தகுதிகளும் இருந்து குறைவான சம்பளத்தில் வேலை செய்கிறவங்க இந்த கௌரவ விரிவுரையாளர்களாக தான் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும். யுஜிசி நிர்ணயித்த 57,700 ரூபாய் ஊதியத்தை வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி எல்லா மகளிருக்கும் மகப்பேறு விடுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பே கிடையாது. இதனால பல பெண்கள் இறந்து கூட போயிருக்கிறாங்க. அதனால மகப்பேறு விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதே மாதிரி 11 மாத சம்பளம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் எல்லா மாதங்களும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு 12 மாத ஊதியம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி பணிக்கொடையாக 25 லட்சம் பணம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி PF உடனடியாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அதிகபட்ச போராட்டமாக சென்னையிலையும் பல நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக மகளிர்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அடிப்படை வசதி, கழிப்பறை வசதி கூட இல்லாம போராடிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் நாங்க அரசு கருத்துல எடுத்து எங்களுக்கு உடனடியாக தீர்வு வழங்கணும் அப்படின்றதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கிறோம். நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டாலும் ஏற்கனவே உள்ள கௌரவ விரிவுரையாளர்களை, மற்ற விரிவுரையாளர்களை வைத்து, அதாவது நிரந்தர பணியாளர் வைத்து வகுப்புகள் நடக்குது, அதாவது எந்த காலேஜும் மூடலை அப்படிங்கிற ஒரு தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. அதை பற்றி என்ன சொல்றீங்க? அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா எல்லா கல்லூரிகள்லையும் சம அளவு இல்லைன்னா அதிகமான அளவு கௌரவ விரிவுரையாளர்கள் தான் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா கௌரவ விரிவுரையாளர்களும் இணைந்து தான் நாங்கள் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது வகுப்புகள் கரெக்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வகுப்புகள் நடக்கலன்னா அப்போ இப்போ ஆத்தூரில், சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கல்லூரி மூடியிருக்காங்க. இதே மாதிரி எத்தனை கல்லூரி மூடி இருக்கிறாங்க? இதே மாதிரி நந்தனம் கல்லூரி, மன்னார்குடி கல்லூரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வகுப்புகள் எதுவுமே நடக்காமல் புறக்கணிச்சிருக்கிறாங்க கௌரவ விரிவுரையாளர்கள். புறநகர் பகுதிகளில் பெரும்பாலான கல்லூரி மூடப்பட்டுள்ளதால் மாணவ மாணவிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விரைவில் பருவத்தேர்வு நடைபெற உள்ள நிலையில் மாணவ மாணவிகளின் கல்வித்தரன் பாதிக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக கௌரவ விரிவுரையாளர்கள் அழைத்து பேசி அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எனவே தமிழக அரசு மாணவ மாணவிகள் நலனை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன்.